அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த ஒரு ஜாதகர். அந்த ஜாதகரை பற்றின விளக்கம் தான். ஆனால் ஜாதகம் பார்க்க வந்தவர் ஜாதகர் கிடையாது. ஜாதகரோட அம்மா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க. பொறுப்பு இல்லாமல் என் மையன் இருக்கான், அந்த பையனோட நிலைமை எப்போ மாறும் அப்படின்னு தான் இன்றைக்கி கண்டென்ட்டு. ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை பாருங்கள். அவர் பிறந்திருக்கிறது பாருங்கள், மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறார். சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சனி கேது அமர்ந்திருக்கு. 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். 5ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் புதன். 6ஆம் இடத்துல சூரியன். 12ஆம் இடத்துல குரு வக்ரம். இதுதான் இந்த ஜாதகரோட நிலை. இவர் பிறந்திருக்கிறது மகர லக்னம். மகர லக்னத்துக்கு பொதுவாக அவயோக கிரகங்கள் அப்படின்னா முதல் தர அவயோகி சூரியன். அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன். அதனை அடுத்து செவ்வாய் பாதகாதிபதியாக வர்றார். அதனை அடுத்து குரு சமநிலை வகிக்கிறார். சரிங்களா? நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லைங்கிற நிலையில் இருப்பார். ஆனாலும் குரு யோகத்தை தரமாட்டார். சரிங்களா? அதனால் யோகாதிபதினு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் சனி. இதில் முதல் தர யோகாதிபதி சுக்கிரன் ஒருவர் மட்டுமே. அதனை அடுத்து புதன். அதனை அடுத்து சனி. சரிங்களா? இதுதான் மகர லக்னத்துக்கான நிலை. மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, இது மூணுமே முக்கூட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 23 வருஷம் வந்துச்சுன்னா ஒரு சிறையில் அடிபட்ட மாதிரி, ஒரு சிறைக்குள் இருக்கிற மாதிரி அந்த திசை கொஞ்சம் சிரமங்களை தரும்ங்கிறது பொது விதி. சரிங்களா? அதுபோக மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் தந்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரலக்னமாக இருக்கிறதுனால எப்போவுமே ஒரு மூமெண்ட்லேயே இருக்கிறதுனால அவங்க உள்ளூரில் இருக்கிறத விட வெளியூர், வெளிமாநிலம், வெளி தேசங்களில் போய் இருந்தாங்கன்னா அவங்க அந்த லக்னக்காரவங்க சிறப்பாக இருப்பாங்கன்றதும் ஒரு பொது விதி. சரிங்களா? இப்போ இந்த ஜாதகர் ஏன் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். சரிங்களா? பிறக்கும் போதே 2.5 வருஷம் இவருக்கு கேது திசை இருக்க, அதனை அடுத்து சுக்கிர திசை ஒரு 20 வருஷம், 22 வருஷம், 22 வருஷம் 6 மாதத்தோட இவருக்கு சுக்கிர திசை முடிஞ்சிச்சு. ஸோ யோக திசையை சீக்கிரமே முடிச்சுடுறாரு. ஏன்னா மகர லக்னத்துக்கு முதல் தர யோகாதிபதியோட திசையை 22 வருஷம் 6 மாதத்துக்குள்ளேயே முடிச்சுடுறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், இவர் சந்திக்கிறது சூரிய திசை, அப்புறம் சந்திர திசை, அப்புறம் செவ்வாய் திசைன்னு வருது. இதில் இப்போ ஒரு சூரிய திசையில் இருக்கிறார். இன்னும் சூரிய திசை 1 வருஷம் 1 மாதம் இருக்கா, இன்னும் ஒரு 13 மாதம் இவருக்கு சூரிய திசை இருக்குது. இந்த ஜாதகரோட தாய் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது, என் மயம் பொறுப்பு இல்லாமல் இருக்கான், இந்த பையனுக்கு பாருங்கள், வயசு பாருங்கள், 1996 பிறந்திருக்கான், கிட்டத்தட்ட 27 முடிஞ்சிருச்சு. சரிங்களா? 27 முடிஞ்சு 28 நடந்துக்கிட்டு இருக்கு சார். ஆனால் இன்னும் ஒரு பொறுப்பாக இல்லை அந்த பையன். சரிங்களா? அதுதான் அந்த தாயோட குமுறலே. ரொம்ப குமுறி அழுகுறாங்க என்கிட்ட. இந்த பையன் ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கான், இந்த பையனுக்கு ஜாதகம் பார்க்குறதே நான் வெறுத்துட்டேன், ஏன்டா ஜாதகம் பார்க்குறோங்கிற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன் சார், இந்த பையனோட நிலை என்ன சார் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. அவயோக கிரகங்களோட தசை ஒரு ஜாதகருக்கு இளம் வயதில், அதுவும் 22 வருஷத்துக்கு மேலே, ஏன்னா கிட்டத்தட்ட பாருங்கள், இப்போ அவருக்கு வயசு பாருங்கள் 28 வயசு ஆயிடுச்சு. சரிங்களா? 27 முடிஞ்சு 28 ஆச்சு. சரிங்களா? இந்த மாதிரி நேரத்தில் வரும்போது இவர் பொறுப்பு இல்லாமல் எப்படி சார் இருப்பார்? பொறுப்போடு எப்படி இருப்பார் முதல்ல சொல்லுங்கள். லக்னத்துக்கு அவயோக கிரகம் சூரியன், லக்னாதிபதிக்கும் லக்னத்துக்கும் ஆகாத சூரியனோட தசை. இம்புடுக்க அவர் 6ஆம் இடத்துல மறைஞ்சு குரு பார்வையை தான் வாங்கியிருக்கிறார் இந்த ஜாதகத்தில். அப்படியும் அவருக்கு நல்ல பலன் கிடைக்கல. குரு ஒரு பாவகத்தை பார்த்தாருன்னா வளர்த்து விடுவார் சார். நல்ல பாவகத்தை பார்த்தா நல்லது. இங்கே பாருங்கள், 8ஆம் அதிபதியும் பார்க்குறாரு, 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஆயுளை மட்டும்தான் வச்சுருப்பார். மற்றபடி அந்த ஜாதகருக்கு உருப்படி இல்லாத எல்லா வேலையும் அந்த குரு பார்வையும் செய்யுதுங்கிறதுக்கு ஒரு சான்றாகவே இருக்கே சார் இந்த ஜாதகம். பாருங்கள், குரு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு சார், 8ஆம் அதிபதியும் பார்க்குறாரு. ஆனாலும் பாருங்கள், இந்த சூரிய திசை ஜாதகருக்கு நல்லா இல்லை, பொறுப்பு இல்லாமல் தான் இருக்கிறாரு. ஜாதகர் வீண் வம்பு வீண் சண்டைகளை இழுத்துட்டு வர்றாரு. ஜாதகரோட தந்தையும் தாயும் 2 பேரும் வருத்தப்படுறாங்க என்கிட்ட, இந்த பையன் வீண் வம்பையும் வீண் சங்கடத்தையும் டெய்லி வீட்டுக்கு கொண்டு வர்றேன், தேவையில்லாமல் யார்ட்டையாவது வம்புக்கு இழுத்துட்டு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் சார், ஒரு உருப்படி இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. இப்போ அவயோக கிரகங்களான சூரியனை இயற்கை சுபரான குரு பார்த்த இடம் வளருங்கிற மாதிரி இங்கே குரு பார்க்குறார். பாவகப்படி அவர் 12ஆம் அதிபதியாக இருக்கார். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அந்த 3ஆம் வீடு கேதுவுக்கு தான் சொந்தம். சரிங்களா? 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்தையும் 8ஆம் அதிபதியும் பார்த்து அந்த 8ஆம் இடத்தை விருத்தி பண்ணுறதுனால இந்த ஜாதகருக்கு பாருங்கள், 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி தொடர்பு வந்துருச்சுனாலே ஜாதகர் வெளிமாநிலம், வெளிதேசம், வெளிநாடுன்னு இருந்துட்டா பிரச்சனை இல்லை. இந்த ஜாதகர் பிறந்தது மதுரையில் தான் பிறந்திருக்கிறார், மதுரைக்குள்ளே இருக்கிறார். நான் இந்த ஜாதகருடைய அம்மாட்ட சொன்ன ஒரே வார்த்தை, இந்த பையனை கொஞ்சம் வெளியே அனுப்பிச்சி விடுங்க, கொஞ்சம் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லி பலன் சொல்லிட்டேன். பரிகாரமாக லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சனி கேது இருக்கிறதுனால உங்கள் வீட்டுக்கிட்ட கருப்பசாமி இருக்கிறார். கருப்பசாமி காவல் தெய்வம், கருப்பசாமியை கும்பிடுங்க, தலையெழுத்தே மாத்திர சக்தி அந்த கருப்பசாமிக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பலன் சொல்லப்பட்டது. ஏன் பரிகாரம் அதை சொன்னேன்னா, 3ஆம் இடத்துல சனி கேது இருக்கிறார். சரிங்களா? தலையெழுத்தையே மாத்திர சக்தி அந்த 3ஆம் இடத்துல இருக்கிற சனி கேதுவுக்கு கட்டாயம் உண்டு. சரிங்களா? லக்னாதிபதியே 3ஆம் இடத்துல கேதுவோடு இருக்கிறதுனால
உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த கருப்பசாமியை, ஏன்னா அவங்க குலசாமியே கருப்பசாமின்னு தான் சொன்னாங்க, அதனால் கருப்பசாமியை கும்பிடுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும்னு சொல்லி பலன் சொல்லிட்டேன். சூரிய திசை முடிஞ்சு வரக்கூடிய சந்திர திசையும் ஜாதகருக்கு நல்லா இருக்காது. செவ்வாய் திசை வேணால் ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் 5ஆம் இடத்துல சுக்கிரனோடையும் புதனோடையும் இருக்கிறதுனால பின்னாடி தான் அது கூட வரும். சரிங்களா? ஏன்னா சூரிய திசையே இன்னும் 1 வருஷம் இருக்குது, சந்திர திசை இன்னும் 10 வருஷம் இருக்குது. சரிங்களா? அப்போ ஏறத்தாழ 38 வயசுக்கு மேலே தான் அந்த ஜாதகருக்கு வர்ற செவ்வாய் திசை தான் ஓரளவுக்கு பலன்கள் பரவாயில்லாமல் இருக்கும். அது கூட செவ்வாய் திசை வந்து பெருசாக யோகத்தை செய்யாது, ஆனால் கெடுக்காமல் வேணா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஜாதகரோட நிலை வந்து இதுதான். சரிங்களா? பரிகாரமும் சொல்லியாச்சு, பலன்களும் சொல்லியாச்சு. சரிங்களா? மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி, ஸ்க்ரீனில் வர்ற என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரும் அதுவே. நன்றி, வணக்கம்.